இல்லை இல்லை பரவாயில்ல நான் கையெழுத்து போடுறேன், 1ஆம் கிளாஸ்லேயே சேர்ந்துங்க. நான் இல்லை தாத்தா அப்படின்னு நான் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரே நோட்டை வாங்கி கையெழுத்து பண்ணிச்சாருன்னு எழுதி போட்டுவிட்டார். எனக்கு அழுகழுகையாக வருது. வெளியே வந்து எங்கள் தாத்தா கிட்ட வயசு நான் 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் எதுக்கு நான் வந்து மறுபடியும் 1ஆம் கிளாஸ்ல சேர்ந்தேன். நாளைக்கு கூட சொன்னாங்கல்ல எழுதுங்க, நாளைக்கு வந்து அந்த பொம்மைக்கு ஒரு டீயோட ஏற ஒரு டீ வடைக்காக என் வாழ்க்கையில ஆரம்பமே சேர்த்து. எவங்கிட்ட போனாலும் எங்கள் அண்ணன் வந்து ஒரு வயசுல வித்தியாசம். அவர் 5ஆம் கிளாஸ்னா நான் 3ஆம் கிளாஸ் அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம் இப்படியே எல்லாம் கேவலப்படுத்த ஆரம்பிச்சு. இதை வந்தோடனே எங்க வீட்டில் எங்க அத்தை மாமா பாட்டி எல்லாம் உட்காந்துருக்காங்க. அடுத்து வந்து சொல்றேன், தாத்தா வந்து ஒரு டீம் உடைக்காக என்ன மறுபடியும் 1ஆம் கிளாஸ் சேர்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. யாருமே ஸ்டெப் எடுக்கல. இல்லை பையனை கூட்டு போய் வண்டி 2ஆம் கிளாஸ் சேர்த்துனாங்க. ஸோ அப்போ படிப்புங்கிற வந்து ஆரம்பத்திலேயே எனக்கு தகராறு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து அங்கே படிச்சுட்டு போது அம்மா இங்கே வெள்ளம் கோயிலில் மிட்வைஃபாக இருக்கும்போது லீவுக்கு வந்து போயிட்டு இருப்பேன். அந்த கோட்டை லீவு ஆஃபர் லீவ் வந்து அப்போ வந்தால் அந்த 10th எப்பாவது வந்ததுன்னா 10th அந்த ஊரில் போடுவாங்க. இல்லைன்னா சினிமா பார்க்கறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ எங்கள் அம்மா சொல்லணும்னா வெள்ளம் கோயிலிருந்து ஆளை வச்சு என்னை இங்கே கூப்பிட்டு வந்து சினிமா பார்ப்பாங்க, இல்லைன்னா காமிப்பாங்க, இல்லைன்னா காரில் அவங்களே ஃப்ரீயாக இருக்கிறப்போ காரில் கூப்பிட்டு வந்து சினிமா பார்ப்பாங்க. ஸோ கோபி அப்படிங்கிறது வந்து முதல் அப்படி தான் எனக்கு மனசுக்குள்ள உள்ள வந்தது. அப்போ நான் நினைக்கவே இல்லை கோபியில் தான் முதல் நான் வந்து கேமரா வச்சு ஷூட்டிங் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபியே எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அப்போது நல்லா சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிளிங் தான். யாருக்குமே வந்து ஸ்ட்ரகிளிங் இல்லாமல் இல்லை. முதல் கோபியில் வந்து ஷூட்டிங் வரும்போது எல்லாம் அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் நினச்சிட்டு இந்த ஊருக்கு வந்தது, கோபியில் படங்கள் பார்த்தது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நினச்சிட்டேன். ஸோ முதல்ல மரியாதை நிமித்தமாக வரவேற்பு ஆடிட்டு இருந்தது எம்ஜிஆர் சுரேஷன். அவங்க 2 பேருக்குமே அவர் டாக்டர் வைத்தியம் பண்ணுறதெல்லாம் கொடுக்கணுங்கிறாங்க அவருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தர்றாங்க. ப்ரொடியூசர் முடியும்